ஓம் சாய்ராம். இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிறது சாய்பாபாவோட ஒரு மிகப்பெரிய பக்தரான பாபு சாஹிப் ஜோகோட சமாதியை தான் சார் பாத்துட்டு இருக்கீங்க. இது எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாக்கோரியில உபாசினி மகாராஜோட ஆசிரம் இருக்கு. அங்கதான் பாபு சாஹிப் ஜோகோட சமாதி இருக்கு. இந்த பாபு சாஹிப் ஜோக் பாத்தீங்கன்னா பாபாவோட ஒரு மிக சிறந்த பக்தர். 1910 வருஷம் ஷிரடிக்கு தன்னோட மனைவியோட பாபா கிட்ட வந்திருக்காங்க. பாபா மகா சமாதி அடைகிற வரைக்கும் பாபு சாஹிப் ஜோக் சாய்பாபாவுக்கு ஆரத்தி எடுத்த ஒரு மிக சிறந்த பக்தர். தீஷித் வாடாலையும் துவாரகாமாயிலையும் தினசரி பாபாவுக்கு ஆரத்தி எடுத்தது இந்த பாபு சாஹிப் ஜோக் தான். மேகா தான் முதல்ல இந்த ஆரத்தி எல்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு 1912 வருஷத்துலேருந்து பாபாவோட மகா சமாதி வரைக்கும் பாபு சாஹிப் ஜோக் தான் பாபாவுக்கு ஆரத்தி எடுத்தாங்க. நம்ம சாய் சரித்திரத்துல படிச்சிருப்போம். சாய்பாபா மகா சமாதி அடைஞ்சதுக்கு அப்புறம் பாபா சொல்லியிருப்பாங்க, பாபு சாஹிப் ஜோக் நான் இறந்துட்டதான் நினைக்கிறான், நீ எனக்கு ஆரத்தி எடு அப்படின்னு சொல்லி ஷாமாவோட மாமாட்ட பாபா கனவுல சொல்லியிருப்பாங்க. இதை நம்ம சாய் சரித்திரத்திலே படிச்சிருப்போம். பாபாவோட மகா சமாதிக்கு அப்புறம் பாபு சாஹிப் ஜோகுக்கு ஷிரடியில சுத்தமா இருக்கவே முடியலையா. அதுக்கப்புறம் அவர் சாகோரியில உபாசினி மகாராஜோட தங்கியிருந்திருக்காங்க. அங்கேயே அவங்க இறந்திருக்காங்க. அவங்களோட சமாதி சாக்கோரியில உபாசினி மகாராஜ் ஆசிரம் பக்கத்துல தான் இருக்கு. நீங்க போகும்போது பாருங்க. சாய்ராம். ஓம் சாய்ராம்.